இஸ்லாமியர்களுக்கு ஒரு இடர் வந்தால் முதலில் வந்து நிற்பது திமுக தான் என கூறியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக திமுக போராடியுள்ளதாகவும் இஸ்லாமிய மக்களின் உரிமைகளை பாதுகாக்கும் இயக்கமாக திமுக எப்போதும் இருக்கும் எனவும் தெரிவித்துள்ளார். இஸ்லாமியர்களுக்கு ஒரு இடர் வருதுன்னா உங்களுக்கு துணை நிற்கிற முதல் அரசியல் இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் தான். குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக உண்மையான தோழமை உணர்வோடு போராடினது திமுக தான். அந்த சட்டத்தால யாராவது பாதிக்கப்பட்டாங்களான்னு கேள்வி எழுப்பினதும், அந்த சட்டத்துக்கு எதிராக போராடின இஸ்லாமியர்கள் மீது தடியடி நடத்தினதும் யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே போல முத்தலாக் சட்டத்தை கொண்டு வந்தப்போ அதிமுக எப்படி இரட்டை வேடம் போட்டுச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனாலதான் நம்ம அன்வராஜா அவர்கள் போன்றவர்கள் துரோகத்தின் கூடாரமாக இருக்கிற கட்சிகளை புறக்கணிச்சு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கிறாங்க. அதே போல வக்ஃப் சட்ட திருத்தத்திலையும் அதிமுக நடத்தின கபட நாடகத்தை எல்லோரும் பார்த்தாங்க. ஆனா திமுக உள்ளிட்ட இயக்கங்கள் நடத்தின சட்ட போராட்டத்தில் தான் இன்னைக்கு ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்த முக்கிய திருத்தங்களுக்கு உச்ச நீதிமன்றத்தில் தடை வாங்கி இருக்கிறோம். இஸ்லாமிய மக்கள் உரிமைகளை பாதுகாக்கிற, அதை பெற்றுத்தரக்கூடிய இயக்கமா திராவிட முன்னேற்ற கழகம் உங்க கூடவே உங்களில் ஒருவராக எப்பொழுதும் இருக்கும்.